தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் வெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாள வருஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச்சீர் பரவலுறுகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதே. சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாம் அல்ல ஈர்த்தனை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பண்ணார்மொழியம்மையுடன் அமர் திருநாவுடை பெருமானது திருவடி தாமரைகளை மணமொழி மேகலாலை வணங்கி திருவாவடுதுறை ஆதீனம் சீர்வளர் சீர் குருமகா சன்னிதானம் அவருடைய திருவடி தாமரைகளை மணமொழி மேகலாலே வணங்கி அடியேனை இந்த சென்னர்களை ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை மணமொழி மேகலாலே வணங்கி அடியேனுக்கு முன்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய பேராசிரியர் பெருமகனார் ஜானகிராமனையா அவர்களையும் அவருக்கு முன்பாக நமக்கு அருளாசி வழங்கிய நம்முடைய சிவசண்முகம் ஐயா அவர்கள் திருவடிகளையும் இங்கு தொடர்ந்து இந்த ஞான சிந்தனையை நடத்தக்கூடிய நம்முடைய சிவபிரகாசன் ஐயா அவர்கள் திருவடிகளையும் மணமொழி மேகலாலே வணங்கி மகிழ்கின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் திருவருள் கருணையினாலே இந்த அருமையான வேளையிலே இந்த நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி மையத்திலே மாணவர்களாக தங்களை இணைத்துக் கொண்டு இனி வருகிற காலங்களிலே இந்த சித்தாந்த செந்நெறியிலே தங்களை செலுத்தக்கூடிய பேறு பெற்ற தவம் வாய்ந்த உங்கள் அத்துணை பேர் திருவடிகளையும் மனம் மொழிமைகளாலே வணங்கி மகிழ்கின்றேன். அடியனுக்கு முன்பாக 2 பெருமக்கள் பேசியிருக்கிறார்கள். அவர் சொன்னார், நம்ம சண்முகம் ஐயா சொன்னாங்க, பெரிய பெரிய ஆசிரியர்னு சொன்னாங்க. இவரும் அதை தான் சொன்னார். உண்மையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1992 இன்னைக்கு ஏறத்தாழ 33 ஆண்டுகளாக அவர் இந்த சித்தாந்தத்தை பிறர்களுக்கு பிற மாணவர்களுக்கு பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜானகிராமன் ஐயா அவர்கள் ஏறத்தாழ நீண்ட நெடிய காலம் இந்த சித்தாந்த நெறியும் திருமுறைகளையும் 2006 இருந்து அவர் இந்த சித்தாந்த வகுப்பு எடுத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு முன்பாகவே பெரிய புராணம் போன்றவற்றையெல்லாம் பல இடங்களிலே நடத்தி இருக்கிறார்கள். நம்முடைய சிவபிரகாசம் ஐயா அவர்களும் இப்போ பல மையங்களிலே பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கிறார். பெரிய புராணம், சைவ சித்தாந்தம் என்று. நாங்கள் விபத்திலே ஆசிரியரானவங்க. அதுக்கு ஏதோ மேடைக்காக சொல்வதெல்லாம் இல்லை, உண்மை அதுதான். ஒரு நாள் கூட நம்ம ஆசிரியர் ஆக வேண்டும் என்கின்ற சிந்தனை வந்ததில்லை. பாடம் கேட்கணும்னு நினச்சிருக்கிறோம், நல்லா பாடம் கேட்கணும்னு நினச்சிருக்கிறோம், அதையும் செய்யலை. பாடமும் ஒழுங்காக கேட்கலை. ஆனால் ஏதோ திருவருள் நமக்கு மணிவாசக பெருமான் சொல்வது போல பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை என்பது போல நம்ம இங்கே அமர்த்தி இருக்கிறார். அது திருவருள் சம்மதம், அவ்வளோதான். நாம் வேற என்ன சொல்வது? பெருமான் முடிவு பண்ணிட்டு அதில் நாம் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. அது திருவருள் சம்மதம் என்று சென்று கொண்டு இருக்கிறது. சிவஞான சித்தியாரில் ஒரு அழகான பாட்டு இருக்கு. இந்த தீக்கை என்று சொல்லுகிற போது 2 வகையான தீக்கை. நான் பாடத்துக்குள்ள ரொம்ப போக விரும்பலை, இருந்தாலும் ஒரு செய்திக்காக சொல்லுகிறேன். தீக்கை 2 வகையா. சபீச தீக்கை, அடுத்தது நிர்பீச தீக்கை. அதெல்லாம் பின்னாடி பாடத்தில் பார்த்துங்க. அது என்னமோ புதுசாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. 2 வகையாக தீக்கை இருக்கிறது. அதில் பீஜ மந்திரத்தோடு கூடிய தீக்கை, பீஜ மந்திரம் இல்லாமல் சொல்கிற தீக்கை. நீங்கள் அந்த அளவு வச்சுங்க. 2 வகையான தீக்கை. ஒன்று கொஞ்சம் உயர்ந்தது, அதை நோக்க மற்றொன்று கொஞ்சம் கீழே. இந்த கீழே இருக்கிறது யாருக்கு பண்ணணும்னு சொல்லுகிற போது பட்டியல் சொல்கிறாரு. பாலரோடு, வாலீசர், விருத்தர், பனிமொழியார், பலபோகத்தவர்னு சொல்லுவார். அது யாரையா பலபோகத்தவர்னா நமக்கு புரிகிற மாதிரி சொன்னால் பிஸ்னஸ் மேன். பலபோகத்தவர், பல வேலை செய்வாருங்க. அவர் என்ன செய்வார்? பூசையும் பண்ணுவார்.
சிலருக்கு வந்து பூசை செய்வதே தொழில். இப்போ இவங்கெல்லாம் அப்படி வாய்க்கப்பட்டுருவாங்க. அவங்க ஒரு பணியாக போனாங்கன்னா பணி வேறு தொண்டு வேறு இல்லை. பணியும் அதுதான், தொண்டு அதுதான். அது எல்லாருக்கும் வாய்க்காது. அதை தான் முன்னாடி சொன்னார், ஓதி உணர்ந்து ஒழுக்க நெறி வழுக்கா நல்ல உத்தமர்னார். பெரிய அடை. அந்த அடை சொல்லுகிற போது ஒழுக்க நெறி வழுக்கா நல்ல உத்தமர். உத்தமர் மட்டும் சொல்லலை, அதை என்ன செய்யறாருங்க, உத்தமரில் உத்தமர்னு எழுதுறாரு சிவஞான முனிவர். உத்தமரில் உத்தமர் அவர்களுக்கு தான் எது வாய்ப்புன்னா சதீச தீக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்புறம் அதெல்லாம் முடியாதுங்க, நாமெல்லாம் என்ன ஆகுறது, ஐயோ என்னங்க நீங்க முத நாளே மிரட்டுறீங்களே அப்படின்னு தோணும். அதனால சொன்னார், இல்ல இல்ல பாலரோடு, பாலர்னா இருங்க குழந்தைங்க, அவங்க அதை போய் பூசை பண்ணுன்னா என்ன பண்ணும், ஏதோ வந்தவாறு செய்தல் வழிபாடு. வந்தவாறு செய்தல் வழிபாடு. வந்தவாறெல்லாம் செய்யறது வழிபாடு இல்லை. வந்தவாறு என்பதற்கு திருவருள் நமக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கிறதோ அதுதான் வழிபாடு. நம்ம நினைக்கலாம் அப்படி நான் பூசை பண்ணணும் இப்படி பூசை பண்ணணும்னு. அவன் நமக்கு என்ன விதித்திருக்கிறானோ வகுத்தான், வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தால் முய்த்தலறிது என்று வள்ளுவ பெருமான் சொல்வது போல நமக்கு பெருமான் இன்று எதை விதித்திருக்கிறாரோ அதுதான் பூசை. அப்போ ஆனா உயிர்களை கைவிட்ட விடும் அப்படியே விட்டுறலாமா, இதுக்கெல்லாம் வாய்க்கில்லை. திருவிளையாட புராணத்தில் ஒரு டைலாக் சொன்னார். அதே ஒரு டைலாக் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னங்க, தருமை அந்த பானபத்திரத்தை போகும்போது சாமி சொல்லுவார், எல்லாம் நல்லா பாடம் கேட்டாங்க, என்ன சீ போடா ஞான சூனியன்னு விரட்டி விட்டுறாருங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா. அது மாதிரி நமக்கு இந்த பூஜையெல்லாம் செய்ய முடியாதாட்டுக்குன்னு விட்டுற முடியுமானா சாமி அப்படி இல்லை, யாரையும் விடுறதில்லை. அதனால பாலரோடு வாலீசர் விருத்தர் பனிமொழியார் பலபோகர் பெண்கள்னு சொல்றார். பனிமொழியார்னு யாரு, பெண்கள். காரணம் பெண்களுக்கு இல்லற கடமைகள் மிக அதிகம். ஆண்களுக்கு கூட பணிச்சூழல் அதிகம். ரொம்ப அதிகமான ஒர்க் ப்ரெஷர் யாருக்கு இருக்கும், ஆண்களுக்கு இருக்கும். ஆனால் அவங்க அந்த நேரத்தை கொஞ்சம் வரையறை செஞ்சுக்கலாம். இந்த நேரம் இல்லை, இப்போ நான்லாம் செல்ல ஆஃப் பண்ணிடுவேன், எதாவது அப்புறம் வெளியில் சைலண்டில் போட்டுக்கலாம், முடிச்ச உடனே என்ன செய்யலாம், எடுத்து பேசிக்கலாம். ஆனால் பெண்கள் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா காலையிலேருந்து அவங்களுக்கு இல்லற கடமைகள் அடுத்த அரை மணி நேரத்தில் அடுத்தது, அரை மணி நேரத்தில் அடுத்த இப்படி தொடர்ந்து இருக்கும். ஆனால் பெண்கள் முக்தி பெறலாம் என்று சொன்ன சமயம் நம்முடைய சமயம். பல சமயங்கள் சொல்லுது பெண்களுக்கு முக்தி இல்லை, பெண்களுக்கு முக்தி இல்லைன்னு சொல்லுது. ஆனால் எல்லாத்தையும் நிற்க வச்சு அம்மாவை உட்கார வச்ச சமயம் நம்முடைய சமயம், எம்பிராட்டி காரைக்கால். அப்போ பெண்கள் முக்தி பெறலாம் என்று சொன்ன மிக உயர்ந்த சமயம் நம்முடைய சமயம். அப்போ பெண்களுக்கு அந்த பூசை செய்யலாமான்னு கேட்டால் அதில் சலுகை கொடுக்குறார் யாரு, பெருமான். அதான் சொன்னார், என்னங்க, பனிமொழியார் பெண்கள் பூஜை செய்யலாம், அவங்களுக்கு என்ன செய்யலாமா ஒரு விதிவிலக்கெல்லாம் சொல்றார். அதெல்லாம் நீங்க பின்னாடி பாடத்துல ஆசிரியர் சொல்லுவார். அது மாதிரி நாங்களாம் பலபோகத்தவர், அப்படி வந்து சேர்ந்தவங்க. ஆனா ஒரு உண்மை மட்டும் உண்டு, இறைவன் எந்த ஆன்மாவையும் கைவிட மாட்டான், எந்த ஆன்மாவையும் கைவிட மாட்டான். நம்ம அடிக்கடி சொல்வது உண்டு, எல்லாரும் லைன்ல தான் நிற்கிறோம். இந்த லைன் இருக்கா இல்லை, கியூ, யூ ஆர் இன் கியூ, ஃபோன் பண்ணால் சொல்லுவாங்க, யூ ஆர் இன் கியூ, ப்ளீஸ் வெயிட், ஒரு 2 நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாமெல்லாம் அந்த இதில் நின்றுட்டு இருக்கிறோங்க. இறைவனது திருவடியை நோக்கிய பயணம். இதில் நமக்கு அறிவு முதிர்ச்சி இருக்குது, அறிவு முதிர்ச்சி இல்லை, பக்குவம் இருக்குது, பக்குவம் இல்லை. யாரா இருந்தாலும் கடவுள் இல்லை என்று சொல்பவனும் இந்த வரிசையில் தான் நின்று இருக்கிறான். அவன் கொஞ்சம் பின்னாடி நிற்கிறான், நாம கொஞ்சம் முன்னாடி நிற்கிறோம். நமக்கு முன்னாடி நிற்கிறவங்கள பார்த்தா நமக்கு மலைவா இருக்கும், பின்னாடி நிற்கிறவங்கள பார்த்தா அப்பாடா இவ்வளவு தூரம் தாண்டி வந்துட்டுமான்னு இருக்கும். ஒரு பட்டியல் சொல்றார், புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் புக்கும் புகழ் மிருதி வழி உடன்றும் ஆச்சரம அறப்பெரிய பட்டியல். நான் பாட்டை சொன்னோம்னா நேரம் வைத்தார். இதையெல்லாம் கடந்து வந்தால் பெரிய பட்டியல், எங்கெங்க பிறக்கணும்னு இந்த யாருங்க, கிறிஸ்டினா பிறந்து, முஸ்லீமா பிறந்து, சமணனா பிறந்து, பௌத்தனா பிறந்து, எவனா பிறந்து, அவனா பிறந்து, எல்லாம் பிறந்து வந்தால் எங்க வருவானா, சைவ திறத்தை அடைவர். நம்ம கடந்து வந்த பாதை இருக்கு பாருங்க, ஒரு 1000 படி ஏறியாச்சுன்னு வச்சுக்கங்க. அப்பாட 1000 படி ஏறியாச்சுன்னு சந்தோஷப்படலாம்னா ஏற வேண்டியதும் 1000 இருக்குது, ஏற வேண்டியதும் 1000 இருக்கிறது. அது அழகா சொன்னார், சைவத்திறத்தை அடைவர் இதில். இதில் சைவத்திறத்துல சரியை
கிரியா யோகத்தை செலுத்திய பின் ஞானத்தால் சிவனடி சேர்வர். அப்போ இறைவன் திருவடியை சேர்வதற்கு 4 படிகள் நாம் ஏற வேண்டும். 4 படி. ஒன்று சரியை, மற்றொன்று கிரியை, மற்றொன்று யோகம், கடைசியா வருவது ஞானம். சரியையின் எல்லை, சரியையை நான் ஓரளவுக்கு திருவருளாலே நிறைவு செய்து விட்டேன் என்று நமக்கு அதுல ஒரு ஒரு நிறைவு வந்துருச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? கிரியை மேல ஆசை வரணும். கிரியை மேல ஆசை வந்துட்டா நீங்க சரியையை ஒழுங்கா பண்ணி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லைங்க எனக்கு இதுவே நிம்மதியா இருக்குது போதுங்க அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? இன்னும் இதை முடிக்கலன்னு அர்த்தம். புரியுதா இல்லைங்களா? அப்ப சரியையினுடைய நிறைவு கிரியையில கொண்டு போய் விடும். கிரியையும் யோகமும் சொல்லால் 2, பொருளால் 1. இது புறத்திலே நிகழ்வது, அது அகத்திலே நிகழ்வது. எது? கிரியையும் யோகம். இந்த 2ஐயும் முடிச்சாதான் ஞானத்திற்கு போகணும். ஞானத்திற்கு போகணும். ஞானத்தை தவிர இறைவன் திருவடியை அடைவதற்கு வேறு வழி இல்லை. ஒரே வழிதான். சரிங்க, இந்த ஞானம்னா என்ன? ஞானம்னா என்ன அப்படின்னு சொன்னா அழகா சித்தியார் பாட்டு சொல்லுது. ஞான நூல்தனை ஓதல், ஓதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், ஈனமிழா பொருளதனை சிந்தித்தல். எத்தனை சொல்லிட்டாரு? ஞான நூல்தனை ஓதல், ஓதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், ஈனமிழா பொருளதனை சிந்தித்தல். எத்தனை சொல்லிட்டாருங்க? 5 சொல்லிட்டார். இப்போ 5ல வரிசையா பாருங்க. இந்த 5 சொன்னா இன்னைக்கு எனக்கு பேச்சு முடிஞ்சது. ஞான நூல்தனை ஓதல். ஓதுதல்னா என்னதுங்க? படிக்கிறது. இப்போ திருவாசகம் முற்றோதல், தேவாரம் படிக்கிறோம். சாத்திரம் முற்றோதல் பண்ற வழக்கம் நமக்கு இல்லை. சாத்திரத்தை நம்ம முற்றோதல் என்ன பண்றோமா? பண்றதில்லை. திருமுறைகள் எல்லாம் படிக்கிறோம். ஆனா திருமுறை படிக்கிற மாதிரி சாத்திரத்தையும் படிக்கணும். சாத்திரத்தையும் படிக்கணும். சரிங்க, இந்த திருமுறைக்கும் சாத்திரத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? திருமுறைக்கும் சாத்திரத்துக்குள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா ஒன்றும் பெரிய வேறுபாடு இல்லை. பல வகை ஐயா சொன்னாங்க. 2 கண்ணு பார்வை. நான் அதை இன்னொரு பார்வையா நான் உங்களுக்கு சொல்றேன். அதுவும் சரி. இதை இப்படியும் பார்க்கலாம். எதைய? திருமுறையையும் சாஸ்திரத்தையும் இப்படியும் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா, அருளாளர்கள், ஞானம் பெற்றவர்கள் அருளியது எது? திருமுறை. தான் பெற்ற அனுபவத்தை சொல்வது திருமுறை. ஞானிகள் தான் பெற்ற அனுபவத்தை யாரோட கலந்து? பெருமானோடு கலந்து தான் பெற்ற அனுபவத்தை சொல்வதுதான் எது? திருமுறைகள். அப்ப சாத்திரம் அனுபவம் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். சாத்திரம் நம்மை அந்த நிலைக்கு உயர்த்துவது. நம்ம அழகா சொல்லலாம். ஒருத்தர் பெரிய பணக்காரர். இப்போ நமக்கு இந்தியாவில் எடுத்துக்கிட்டா யாரை சொல்லலாம்? அம்பானியை சொல்லலாம். அம்பானி ரொம்ப பெரிய பணக்காரர், எல்லாருக்கும் தெரியும். அம்பானி பெரிய பணக்காரர். இப்போ கேள்வி என்னன்னா, நான் அம்பானி ஆவனா ஆக மாட்டேன். அவரு பெரிய ஆளுதான், அவரு நல்லா சௌரியமா இருக்கிறாரு, சந்தோஷமா இருக்கிறாரு, அதெல்லாம் சரியா? நான் அம்பானி ஆவனா ஆக மாட்டேனா? அப்போ அவர் எழுதலாம். என்ன நூல் எழுதலாம்? அம்பானி ஆவது எப்படி? யார் எழுதணும்? நான் எழுதக்கூடாது. நான் எழுதுனா எப்படி இருக்கும்? திருப்பி என்ன மாதிரி ஆயிடுவீங்க இல்லையா? அப்ப யார் எழுதணும்? அம்பானி எழுதணும். அம்பானி ஆவது எப்படின்னு அம்பானி ஒரு நூல் எழுதுறாரா இல்லையா? அந்த நூல் தாங்க சாத்தியம். ஞானிகள் நான் இறைவனோடு கலந்து பெற்ற அனுபவத்தை, இப்போ ஒரு பாட்டு சொன்னார்கள், தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ, வானுக்குள் ஈசனை தேடும் மதிகளில், ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தார் போல ஒரு திருமந்திர பாட்டு சொன்னார். இது அவர் பெற்ற அனுபவம். யார் பெற்ற அனுபவம்? திருமூலர் பெற்ற அனுபவம். சரியா? நம்ம அந்த இடத்துக்கு போக முடியுமான்னா, எப்படி இந்த ஆன்மா நேற்று எங்கு இருந்தது, இன்று எங்கு இருக்கிறது, நாளை எங்க போகும்? சரி, அங்கிருந்து இங்க வந்தாச்சு, ஒன்றும் சந்தேகம் இல்லை. நேற்று எங்க இருந்தது? பிறவிக்கு வாராம கடந்தால விரிவாச்சூழல் கேவலம்னு பேரு. இப்போ இருக்கிறதுக்கு சகலம்னு பேர். பிறவிக்கு வந்தா என்ன பேரு? சகலம். எத்தனை பிறவி? அழகா சொல்லி 7 கடல் மணலை அளவிடில் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். ஐயோ, எத்தனை பிறவி தெரிஞ்சோன்னா கங்கையில இருக்கிற மணலை எண்ணிடலாம். யார சொல்றாரு?
அப்புறம் சாமி சொல்றார், 100 கோடி பிரமர்கள் நொந்தினர், 6 கோடி நாரணன் அங்கனே, 7 கங்கை மணலின் இந்திரன், ஈரில்லாதவன் ஈசன். நம்ம பிறவி பாருங்க, கடல் மணலை எண்ணுனா பிறவி என்னங்க, ஆற்று மணலை எண்ணுனா பிறவி, கங்கை ஆற்றை எண்ணுனா எல்லாம் பிறவி கணக்கு தான் அத்தனையும். இப்போ இத்தனை பிறவி பிறந்து வந்தாச்சு, இங்கே வந்தாச்சு. இப்போ நம்ம போக வேண்டியது எது? வீடு பேத்திற்கு போகணும். அப்போது இந்த சாத்திரங்கள் நமக்கு என்ன செய்யுன்னு கேட்டிங்கன்னா, நம்மை கைப்பிடித்து உயர்த்தி செல்வது இந்த சாத்திரங்கள். அப்போது அவர்களை வணங்கணும், நாம் அவர் நிலைக்கு உயரணும். உயர்வதற்கு நமக்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறது? நோய் நாடி, நோய் முதல் நாடி. முதல்ல ஒரு மருத்துவர் என்ன செய்யணும்? நோய் என்னன்னு தெரியணும், டயக்னைஸ் பண்றதுன்னு பேர். நீங்க முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன நோய்னு கரெக்டா டயக்னைஸ் பண்ணிட்டா 50% ஓவர், ட்ரீட்மெண்ட் ஓவர். இதுதான் நோய்ங்க, இதனால தான் இந்த நோய் வந்திருக்கிறது என்று உங்களை டயக்னைஸ் பண்ணிட்டா பிரச்சனையே முடிஞ்சது. எங்க தகராறுங்கிறது? இந்த நோய் அவனுக்கு உள்ள இதயத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும், இவன் காலுக்கு மருந்து தடவிட்டு இருப்பான். நான் 6 மாசமா ஆஸ்பத்திரிக்கு போனதுங்க, நல்லாவே ஆகலம்மா. ஏன்னா காலில் ஒரு பிரச்சனை, அவன் காலெல்லாம் பண்ணி. ஆனால் இந்த காலுக்கு பிரச்சனை எதனால வந்துச்சு? இதயத்தில் வந்துச்சு, மூளையில் வந்துச்சுன்னு அதுக்கான காரணம் எங்கே இருக்கிறது? எங்கேயோ இருக்கிறது. அப்போ நோயை அறிந்தாலன்றி மருத்துவம் செய்ய முடியாது. ஆன்மாவின் அறிவில் ஒரு குற்றம் இருக்கிறது, ஆணவ மலம் என்று பெயர். இந்த ஆணவ மலத்தை தீர்க்கணும்னு சொன்னா அதற்கு சித்தாந்தம் பயிலாம ஆணவ மலத்தை தீர்க்க முடியாது. ஏன்னா முதல்ல என்ன தெரியணும்? அவன் யாருன்னு தெரியணும். வகுப்புல அடிக்கடி சொல்வதுண்டு, இறைவனுக்கு எவ்வளவு பெருமை உண்டோ அவ்வளவு பெருமை ஆணவத்துக்கு உண்டு. இவர் எக்ஸ்ட்ரீம் கிரேஸ், இவர் எக்ஸ்ட்ரீம் கொடுமை. யாரு? ஆணவம். 2 பேரும் சரியா நிற்பாங்க. எதுல? இவர் கருணையில நின்னார்னா இது எதுல நிற்கும்? கொடுமையில நிற்கும். இப்ப இந்த கொடுமையை நாம் அறியாத வரையில் இறைவனை அறிய முடியாது. அப்ப அதை அறியணும்னா சித்தாந்தம் படிச்சாதான் அறிய முடியும். ஆணவ மலத்தை ஏற்றுக்கொண்ட சமயங்கள் 6 சமயம், 24 சமயம் சொல்லி அதுல 6 பேர் தான் அமையா ஆணவம் இருக்குதுன்ற, 18 பேர் ஆணவமே இல்லைங்க. அதெல்லாம் என்னென்ன சமயமெல்லாம் பின்னாடி ஆசிரியர் நடத்துவார். சரிங்களா? எனவே இந்த சித்தாந்தம் படிச்சா தாங்க நம்ம அறிவு திருந்தும். அறிவை திருத்தணும்னா நீங்க என்ன செய்யணும்? சித்தாந்தம் படிக்கணும். சரி, இங்க வந்துருவோம். ஞான நூல்தனை ஓதுவித்தல் நான் படிக்கிறேன். பிறகு என்ன செய்யறது? நீங்களும் படிங்க, அருமையா இருக்கும். திருவாசகம் படிச்சாங்க, முற்றோதல் அங்க நடக்கும் பாருங்க, வாங்க அப்படின்னு என்ன செய்யறதுங்க? போகும்போது பக்கத்து வீட்டுக்காரையோ சொந்தக்காரையோ மாமனையோ மச்சனையோ எடுத்துட்டு போய் அவனையும் படிக்க வைக்கிறது. ஓதல் ஓதுவித்தல், ஞான நூல்தனை ஓதல் ஓதுவித்தல். அப்புறம் நட்பொருளை கேட்பித்தல். நட்பொருளை கேட்பித்தல். கேட்பித்தல் என்னதுங்க? கேட்பித்தல் படிச்ச பாட்டுக்கு விளக்கம் சொல்றதுன்னு வச்சுக்கங்க. கொஞ்சம் ஆழமா சொல்லணும், நான் அப்படியே மேலோட்டமா சொல்றேன். திருவாசகத்திலேங்க அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதுனே பாட்டை படிச்சாச்சு. பாட்டுக்கு அம்மையேனா இது பொருள், அப்பானா இது பொருள், பொய்மையே பெருக்கினா இது பொருள். நான் என்ன செய்யறேனுங்க? உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன்? நட்பொருளை கேட்பித்தல். நட்பொருளை கேட்பித்தல். நான் படிச்சேன், பிறரை படிக்க வச்சேன். இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? நான் படித்ததை பிறருக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பிறருக்கு சொல்லிக்கொண்டு கேட்பித்தல். அப்புறம் சொன்னார், இங்கதான் மெயினான விஷயமே இருக்குது. என்னதுங்க? தான் கேட்டல். என்ன இருக்கிறாருங்க? தான் கேட்டல். இப்ப நான் சொல்லி முடிச்சுட்டு வகுப்பு சித்தாந்தம் அப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு நான் போய் சித்தாந்தத்தை படிக்கணும். இன்னொரு ஆசிரியர்கிட்ட உட்காந்து சரியா? சரியா இருக்காது. ஏங்க நீங்க மட்டும் நல்லவாதியாரா போய் படிப்பீங்க. ஏன்னா நான் இப்ப கேட்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொன்னா இல்லையா? அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? என் அறிவு எப்படி இருக்கும்? அறிவு தெளிவா இருந்தாலும் நான் சொல்லணும். தெளிவாயிட்டா நான் போய் பாடம் கேட்கலாமா? நான் இன்னும் போய் படிச்சுட்டு இருக்கிறேன்னா நீங்க கேட்டுட்டு சொல்லுவீங்களா, சொல்லிட்டு கேட்பீங்களா? எது முன்னாடி நடக்கணும்? இப்ப நான் பாடம் சொல்லணும்னா நான் கேட்டுட்டு உங்களுக்கு சொல்லணுமா, இல்ல சொல்லிட்டு போய் கேட்கணுமா? பாட்டுல அப்படி இல்லை. பாட்டுல அப்படி இல்லை. ஞான நூல்தனை ஓதல்
ஓதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல். அப்புறம் என்ன சொல்றாரு? தான் கேட்டல். தான் கேட்டல்னா ஐயா இது என்ன? தான் கேட்டல் கேட்பித்தல். அப்படிதானே வரணும், வரிசை அப்படிதானே வரணும். ஏங்க வரல அப்படின்னா அங்கதான் வச்சாரு. இதெல்லாம் நம்மளா படிக்கிறது. எதுங்க? திருமுறைகளையும் சாத்திரங்களையும் நாம படிக்கிறோம், பிறரை படிக்க வைக்கிறோம். நம் அறிவு கொண்டு இவற்றை படித்து இதற்கான பொருளை சொல்லுகிறோம். இதுக்கெல்லாம் பாச ஞானம் என்று பெயர். இதுக்கு என்ன பேருங்க? பாச ஞானம். இப்போ நூலறிவு, அதுக்கு இன்னொரு அழகா சொன்னதுங்க, நூலறிவு. அந்த நூலறிவு என்பது வேறு, அனுபவ அறிவு என்பது வேறு. இந்த அனுபவ அறிவு என்பது எப்ப வரும்னு கேட்டீங்கன்னா, அழகா திருவள்ளுவர் சொல்றாருங்க, கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார், மற்ற ஈண்டு வாரா நெறி. மெய்ப்பொருள் கற்று அழகா சொன்னார். என்னதுங்க? அனுபவம் உடைய தேசிகன்பால் கேட்டேன். அனுபவமுடைய தேசிகன்பால் கேட்டு ஐயா சொன்னார் முன்னாடி, இந்த ஞான நூல்கள் அனுபவமுடைய தேசிகன்பால் கேட்கப்பட வேண்டும். நம்ம படிச்சோம்னா முன்னாடி சொன்னது எதுங்க? ஓதல். நானா படிச்சேன்னா ஓதல், ஆசிரியத்தை கேட்டனா தான் கேட்டல். ரெண்டுக்கு என்ன வேறுபாடுன்னு கேட்டீங்கன்னா, இது அறிவை விளக்கும், அது அனுபவத்தை விளக்கும். அறிவு விளக்கம் என்பது வேணும் தான், ஆனா அது போதாது. நமக்கு என்ன வேணும்? அனுபவ விளக்கம் வேண்டும். அனுபவ விளக்கம் என்பது ஆசிரியத்தை அடங்கி நின்னாதான் வரும். ஆசிரியத்தை அடங்கி நின்றுதான் பாடம் கேட்கணும். அடங்கி நிற்கிறதுனா என்னங்க? அடங்கி நிற்கிறதுனா என்ன அப்படின்னா, ஒரு அழகா சொல்ல ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கரும்பங்காடு, ஒரு கரும்புங்காடு இருக்கு. அங்க இந்த பக்கம் ஒரு ஆடு தன் ஆட்டுக்கு இந்த கரும்பை எப்படி மேயணும்னு சொல்லி கொடுக்கு. ஒரு ஆட்டுக்குட்டிக்கு அந்த தாயாடு இருக்கு இல்லைங்களா, அது என்ன செய்யுதுங்க? இந்த கரும்பு தோட்டத்தை எப்படி மேயணும்னு சொல்லி கொடுக்குது. எப்படி மேய செய்யணும்? நேரம் இப்படி எட்டி குதிச்சின்னா மேலே இருக்கிற அந்த கோந்தால கிட்டும். இது எட்டி குதிக்குமா இல்லையா? குடிச்சு அதை வாயில பிடிச்சி கவ்வி இழுத்தினா கீழே வந்துடும். கோந்தாலையை பூரா சாப்பிடு, கோந்தாலையை பூரா சாப்பிடு. அப்போ ஒரு ஆடு தன் குட்டிக்கு ஒரு கோந்தாலைய, கரும்பங்காடு தான் இருக்கு, கோந்தாலையை எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்கும். அதே கரும்பங்காட்டுல இந்த பக்கம் ஒரு யானை தன்னுடைய குட்டிக்கு இந்த கரும்பங்காட்டை எப்படி சாப்பிடுன்னு சொல்றது. எப்படி சொல்றதுங்க? அப்படியே ஒரு 10 கரும்பை அப்படி வளைச்சு காலில் ஒரு தட்டு தட்டி அடியிலிருந்து நுனி வரைக்கும் மொத்தமா சாப்பிடணும். மொத்தமா சாப்பிடணும். அப்போ ஒரு கரும்பிலே அடி முதல் நுனி வரைக்கும் அத்தனையும் உண்பதற்கானது என்பதை ஒரு யானை தன் குட்டிக்கு சொல்லித்தரும். ஒரு ஆடு கோந்தால மட்டும்தான் நமக்கு உணவுன்னு சொல்லித்தரும். அப்போ உங்களுக்கு வாய்க்கிற குருநாதர் யானை மாதிரி இருந்தா எதையும் விளக்க மாட்டார். ஏன்னா இந்த சாத்திரங்கள் 14ம் நம் அறிவுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம் அனுபவத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நூல் சிறந்தது, இந்த நூல் வேண்டாம் என்று ஒதுக்குகிற தன்மை நல்லாசிரியர்கிட்ட இருக்கார். ஆனா சில நேரத்தில் சொல்ல, உனக்கு இது வேண்டாம் பார்த்தார். என்ன அர்த்தம்? அவருக்கு தெரியும், உனக்கு இப்ப புரியாது, இப்ப புரியாது, அவ்வளவுதான். அப்ப எப்பவுமே புரியாது. அது எப்ப புரியும்னு கேட்டீங்கன்னா, இந்த நூல் நல்லா ஞாபகம் வச்சுங்க, 24 வகுப்பு, 4 நாள் 100 மணி நேரம். இந்த 100 மணி நேரம் நமக்கு என்ன விளங்குன்னு கேட்டீங்கன்னா, 14 நூல் இருக்குன்னு விளங்கிடும். 14 நூல் இருக்குன்னு விளங்கிடும். அதுக்கு மேல இன்னொரு 4 வகுப்பு கேட்டா வந்துருமா, 5 வகுப்பு கேட்டா வந்துருமானா எதுக்கும் கேரண்டி கிடையாது. எதுக்குமே கேரண்டி. அப்ப எதுக்குங்க சித்தாந்தம் படிக்கணும்னு சொன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, என்னது ஐயா இந்த புத்தகத்தை நான் பூச போறதுக்கு வாங்கி வச்ச கேட்கிறோமா இல்லையா? ஆம், புத்தகத்தை பூசித்தால், புத்தகத்தை பூசித்தால் ஞான வாக்கியம். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, உங்க நூலை நேசியுங்கள். இந்த நூல் சிவஞான போதம், சிவஞான சித்தியார், உண்மை விளக்கம், இப்படி உங்களுக்கு பட்டியல் கொடுப்பாங்க. 14 சாத்திரமும் கொடுத்துருவாங்க. முதல்ல உண்மை விளக்கம் நடத்துவாங்க. நீங்க இந்த உண்மை விளக்கத்தை எத்தனை முறை படித்தாலும் புரியாது. உங்க பூசை அறையில வைங்க, பூசை அறையில வைங்க, தூபம் காட்டுங்க, தீபம் காட்டுங்க, அதை வணங்குங்க. இது தூள சிவலிங்கம். நல்லா ஞாபகம் வச்சுங்க.
ஞான நூல் தூள சிவலிங்கம். ஒரு சிவலிங்க திருமேனியை பார்க்கிற போது உங்களுக்கு என்ன உணர்வு வருகிறதோ அந்த உணர்வு நூல்களை பார்த்தா வரணும். இது திருமுறைக்கும் பொருந்தும், சாத்திரத்துக்கும் பொருந்தும். ஆனால் திருமுறைகளில் நமக்கு ஒரு சின்ன ஒரு நெருடல் வரும். என் நெருடல்னு சொல்ல முடியாது, எனக்கு குருநாதத்தை இல்லாமே விளங்கிருச்சுங்க. திருவாசகம் குருநாதெல்லாம் விளங்கிடும், தேவாரம் படித்தா விளங்கிடும். அப்போது இந்த குரு உபதேசத்தினாலே எனக்கு இது விளங்கியதான்னு கேட்டால் விளங்கின மாதிரி இருக்கும், விளங்காத மாதிரி இருக்கும். ஆனால் சாத்திரங்கள் குருநாதன் வாயிலாக கேட்டால் தான் விளங்கும். நீங்கள் நூலை தொடும்போத நூலாசிரியரை வணங்கணும், உரையாசிரியரை வணங்கணும், உங்களுடைய போதக ஆசிரியரை வணங்கணும், ஞானாசிரியரை வணங்கணும். இப்படி சாத்திரங்கள் படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அது சித்திக்கும். எதை நீங்கள் நேசிக்கிறீர்களோ அது உங்களுக்கு சித்திக்கும். உங்களுக்கு ஒரு பொருள் வேணும்னா என்ன செய்யணும்? அதை காதலிக்கணும். ஒரு இப்போல்லாம் நான் நிறைய பேர் பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த பையன் கண்ணிலேயே பார்க்க முடியாது, அவன் அருமையாக ஒரு பொண்ணை காதலிப்பான். நமக்கெல்லாம் ஏன்டா இந்த பிள்ளைக்கு அறிவு இருக்கா இல்லையா, இது ஏன்டா என்னை காதலிக்குன்னு நினைப்போம். வேற ஒன்றும் இல்லைங்க, அவன் என்ன செஞ்சுருக்கிறானுங்க, அந்த பொண்ணை தொடர்ந்து, அவனுக்கு தெரியும் இது நமக்கு இணைக்காதான்னு, ஆனால் என்ன செய்வான், ஒத்துக்க மாட்டான். அதை என்ன செய்வான், தொடர்ந்து அதை நேசித்து கொண்டே இருப்பான். ஒரு நாளைக்கு அந்த பொண்ணு ஆமான்னு சொல்லும். சாதாரணமாக உலகத்தில் பார்க்குறோம், இவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏணி வச்சாவே எட்டாது. அதே நடக்கிற போது இது இறைவன் கருணையோடு நமக்கு கொடுத்திருக்கிறான் இந்த நூல்களை. இது என்ன செய்யணும், முதல்ல பூசிக்கணும். ஐயோ பூசை பண்ணுறதுக்கான்னு கேட்டால் ஆமாங்க, பூசை பண்ணுறதுக்கு தான் நூல். பூசை பண்ணி படித்தோம்னா நம்ம சாத்திர நூல்கள் விளங்கி நிற்கும். குறிப்பாக சிவபூசை பண்ணுற அன்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா ஒரு தோத்திர புத்தகம், ஒரு சாத்திர புத்தகம், எந்த புத்தகம் வேணாலும் வச்சுங்க, திருவாசகம், தேவாரம், ஒரு சாத்திரத்தில் உண்மை விளக்கம், சிவஞானம், ஏதாவது ஒன்று. அதற்கு ஞான பூசை என்று பெயர். அதுக்கு என்ன பேருங்க, ஞான பூசை. பூசை செய்து முடித்த உடனேயே நூல்களை பூசிக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம குருநாதத்தை தீக்க வாங்க நண்பர்கள் இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது என்ன போட்டிருப்பாங்க, நீங்கள் ஞானபீடம் யோக பீடம்னு ரெண்டு இருக்கும். ஞானபீடம், யோக பீடம். ஞானபீடம்னா அது வேற பீடம்லாம் இல்லைங்க, ஞான நூல் தான் அது. நாம் என்னென்ன தெரியாமல் ஒரு பூவை வச்சுட்டு தூப தெய்வத்தை காமிச்சிடும், அதெல்லாம் தேவையில்லை. இந்த நூல்களை வைத்து நீங்கள் பூஜை செய்யுங்க. இன்னும் ஒரே ஒரு விண்ணப்பம், ஐயா சொன்னாங்க 24 வகுப்பு நீங்கள் தொடர்ந்து வாங்கன்னு சொன்னார். முதல் வகுப்பில் இப்போ புதுசாக இதற்கு முன்னாடி சித்தாந்தம் படிக்காத மாணவர்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு முதல் வகுப்பு எப்படி இருக்குது தெரியுங்களா, கண்ணை கட்டி காட்ட விட்ட மாதிரி இருக்கும். கண்ணை கட்டி மதியத்தோடு போயிடலாமா, ஏதோ இந்த சுகந்தி அம்மா தொந்தரவு தாங்காம வந்து நம்ம உட்காந்துட்டோம், இது நமக்கெல்லாம் ஆகுமா? ஏன்னா இதில் நம்ம கேட்கக்கூடிய பல செய்திகள் நமக்கு புதிய செய்தி. இதுக்கு முன்னாடி நாம் எங்கேயும் பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. அப்படிப்பட்ட புதிய செய்திகள். ஏற்கனவே சித்தாந்தம் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும், அவங்களை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போதான் சித்தாந்தம்னு சொன்னாங்கயா, வகுப்பு 24 வகுப்பு 1500 ரூபாய் கொடுத்தாங்க, வந்து உட்காந்தாச்சு. அப்படி இருக்கிறவங்களுக்கு முதல் வகுப்பு எப்படி இருக்குங்க, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். பயந்துடாதீங்க, ஒரே ஒரு உறுதி மட்டும் வச்சுக்கங்க, ஒரு 6 வகுப்பு என்ன ஆனாலும் சரிங்க, தூங்குனாலும் பரவாயில்ல, வகுப்புல வந்து தூங்குங்க. வகுப்புல வந்து தூங்குங்க. ஒரு 6 வகுப்பு செல்லுகிற போதுதான் இது ஏதோ ஒன்று இதில் இருக்கிறது. இது நம்முடைய வாழ்வியல் பாடம். சித்தாந்தம் என்பது ஒரு வாழ்வியல் பாடம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இப்போ 12வது வரைக்கும் நம்ம மேக்ஸ் படிப்போமா இல்லைங்களா, மேக்ஸ் படிப்போம், பிசிக்ஸ் படிப்போம், எல்லாமே படிப்போம், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் எல்லாம் படிப்போம். எதுக்கு படிக்கிறேனே தெரியாது, புரியுதுங்களா? பித்தாகரஸ் தேற்றம்னு ஒன்று படிப்போம், எதுக்கு படித்தோம் தெரியல. நியூட்டன்ஸ் லான்னு ஒன்று படிப்போம், எதுக்கு படித்தோம் தெரியும். என்னையா பண்ண போகிறோம், இதெல்லாம் படிச்சுட்டு ஏன் 2 மார்க் 5 மார்க் 12வது வரைக்கும் இப்படி எல்லாம் படிப்போம். இதே நீங்கள் 12 முடிச்சுட்டு மேல் படிப்புக்கு போகிற போது மருத்துவராக போகலாம், ஒரு பொறியாளராக போகலாம். அங்கே இதே பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் எல்லாம் என்னென்னு வரும், அப்ளைடு பிசிக்ஸ், அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ்னு வரும். அப்படின்னு என்ன அர்த்தங்க, இத்தனை காலம் நீங்கள் துண்டு துண்டா தனித்தனியாக படிச்சிருப்பீங்க. அத்தனையும் உங்களுக்கு எப்போ வருது, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள்களிலே வருகிறது. நீங்கள் ஓட்டுற வண்டியில் இருக்கு, நீங்கள் கட்டுற வீட்டில் இருக்கு, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கு, நீங்கள் போகிற மருத்துவமனையில் இருக்கு. இதெல்லாம் என்னதுங்க, அப்ளைடு மேக்ஸ், அப்ளைடு கெமிஸ்ட்ரின்னு. இதுவரைக்கும் நீங்கள் படித்தது கேட்டதெல்லாம் பியூர் மேக்ஸ் மாதிரி.
துண்டு துண்டா படிச்சு வச்சிருப்பீங்க. சித்தாந்தம் என்பது அப்ளைடு. நீங்க படிச்சதை இப்ப என்ன செய்யணும்? அப்ளை பண்ணணும் வாழ்க்கையில. புரியுதுங்களா? சும்மா கேட்டுட்டு போனா ஒரு பிரயோஜனம் கிடையாது. சும்மா தனு வருமோ, சும்மா பிடி வருமோ, சும்மா வருமோ சுக துக்கம். படிச்சா நல்லாதான் இருக்கு. துன்பம் வரும்போது என்ன செய்யணும்? சொல்ல முடியுமா? கஷ்டம்தான். ஆனா என்ன செய்யணும்? சொல்லி பார்க்கணும். முடியுதோ முடியலையோ அதை என்ன செய்யணும்? சொல்லி பார்க்கணும். இப்போ நம்ம படிக்கக்கூடிய அத்தனையும் வாழ்க்கையிலே பயன்படுத்த துவங்க வேண்டிய காலம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இத்தனை நாள் பயன்படுத்துறீங்களா தெரியாது. இப்போ முதல்ல என்ன செய்யணும்? அதை எங்கெங்க பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், நம்ம அறிவு ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா பதில் எங்க இருக்கிறது? இங்கதான் இருக்கு. இதை தாண்டி வேற இறைவன் ஏன் என்ன இப்படி கொடுமை பண்றான்? கேள்வி, அடுத்த கேள்வி. நான் யாருக்கும் துன்பம் பண்ணதில்லை, யாரையும் வஞ்சிக்கணும்னு நினைச்சது கூட கிடையாது. எனக்கு ஏன் இவ்வளவு துன்பம் வருகிறது? இந்த கேள்விக்கு பதில் எங்க இருக்கிறது? சித்தாந்தம் படிச்சாதான் பதில் வரும். சித்தாந்தம் படிக்காம பதில் வராது. எனவே நீங்கள் அனைவரும் என்ன செய்யணும்? ஒரு 6 வகுப்பு புரிஞ்சாலும் சரி புரியாட்டியும் சரி என்ன செய்யுங்க? வந்து கேளுங்க. அதன் பிறகு உங்களுக்கு ஏதோ ஒன்று இதில் இருக்கு. அதை அதுக்கப்புறம் கேட்கறது, அதுக்கப்புறம் அதை வாழ்க்கையில் என்ன செய்யணும்? படிக்கிற அத்தனையும் வாழ்க்கையில பயன்படுத்தணும். பயன்படுத்துகிற கல்விதானே உடைய இது ஏட்டுக்கல்வி அல்ல. சித்தாந்தம் என்பது ஏட்டுக்கல்வி கிடையாது. ஒன்றை படிச்சா அதை என்ன செய்யணும்? அங்க ட்ரையல் பார்க்கணும். வாழ்க்கையில ட்ரையலை பார்க்கணும். உனக்கு வினையால தான் துன்பம் வருதுன்னா துன்பம் வரும்போது அதை சொல்லி பார்க்கணும். ஆனா அதுல டைம் டிலே இருக்கும். டைம் டிலே அப்படின்னு என்னங்க? துன்பம் வரும்போது சொல்ல மாட்டோம். துன்பம் வரும்போது ஐயோ அம்மானு கத்துவோம். அப்புறம் ஒரு எல்லா முயற்சியும் பண்ணி முடியவே முடியாது அப்படிங்கும் போத சரிங்க சித்தாந்த வகுப்புல வாத்தியார் சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஏதோ செஞ்சதுதான் வருமாமா. சரிப்பா, இப்ப இதை சொல்றதுக்கு நமக்கு என்ன 2 நாள் ஆயிரும். துன்பம் முந்தானத்து வந்துச்சு, 2 நாள் என்ன செஞ்சுட்டு இருப்போம்? அதை எப்படியாவது முடிச்சு கட்டணும். துன்பத்துல இருந்து தப்பிக்கிறது எப்படின்னு என்ன செய்வோம்? எல்லா முயற்சியும் பண்ணிட்டு கடைசியா என்ன செய்வோம்? தோத்து போயிடுவோம். அதுக்கப்புறம் ஒன்று ஞாபகத்துக்கு வரும். என்னது? அம்மா அன்னைக்கு போன வகுப்புல வாத்தியார் சொன்னாரு, அது ஏற்கனவே செஞ்சு வச்சது தான் இப்படி வந்திருக்குது அப்படின்னு தோணும். இப்போ துன்பத்துக்கும் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு இடையில என்ன இருக்குது? ஒரு டைம் டிலே இருக்கு. இது எத்தனை நாள் ஆச்சு? 2 நாள் ஆச்சு. ஆனா இந்த அஞ்செழுத்தையும் பூசையும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த 2 நாள் 1 நாள் ஆகும், 1 நாள் 6 மணி நேரம் ஆகும், 6 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். ஏதாவது ஒரு காலத்துல உங்க பூசை முதிர்கிற பொழுது துன்பம் வரும்போதே சொல்லுவீங்க, நான் செஞ்சதுதான் வந்துச்சு. இது இந்த இடத்துக்கு போகணும். இந்த இடத்துக்கு போகணும். ஆனா இப்ப நம்ம அப்படி இருக்கிற மனம் இல்லை. போவோமான்னு கேட்டா கண்டிப்பா போவோம். இந்த 2க்கு நடுவுல உங்களுடைய பூசையும் நீங்கள் செய்கிற அந்த எண்ணுகிற அஞ்செழுத்தும் உங்களுக்கு அந்த இடத்துல கொண்டு போய் உங்களை நிறுத்தும். இதுல நம்ம வலுவாமல் இருப்பதற்கு தான் இந்த பாடம். அதனால இதை தயவு செஞ்சு யாருமே ஒரு தியரட்டிக்கல் கிளாஸ் நினைச்சிடாதீங்க. எல்லாம் பிராக்டிக்கல் கிளாஸ் தான். அத்தனையுமே பிராக்டிக்கல் கிளாஸ் தான். நம்ம வாழ்க்கையின் மெக்கானிசம். இந்த மாயை முதல்ல 36 தத்துவங்கள் நடத்துவார். அது ஏதோ ஒன்று இப்படி கணக்கு போட்டு சுத்தமாயா என்ன நினைச்சுக்காதீங்க. அத்தனையும் மெக்கானிசம். எதுங்க? உலகத்தினுடைய இயக்கத்தை சொல்லக்கூடிய மெக்கானிசம் தான் எதுங்க? அந்த 36 தத்துவம். அது புரியறதுக்கு கொஞ்சம் நாளாகும். எடுத்த உடனே புரியாது. அதனால பயந்துட வேண்டாம். தயவு செய்து அன்பர்கள் தொடர்ந்து கேளுங்க, விருப்பத்தோடு கேளுங்க. அதை பயிற்சி செய்வதற்கு முயற்சி செய்யுங்க. படிக்கிற பாடத்தை முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லி திருவருள் உங்களுக்கு எல்லா வகையான நலங்களையும் வளங்களையும் தர வேண்டும் என்று சொல்லி பெருமானுடைய திருவடியையும் குருநாதர் திருவடியும் வணங்கி விடைபெறுகிறேன். பேசிட்டு நன்றிங்கய்யா. நம்ம சைவ சித்தாந்தம் படிப்பதின் நன்மை என்ன, அதை எவ்வாறு படிக்க வேண்டும் என்பதை பற்றி அழகாக கூறினீர்கள். நாங்கள் அவ்வண்ணமே செய்வோம் என்று உங்களுக்கு உறுதி கூறுகிறோம். இப்பொழுது நமது வகுப்பு ஆசிரியர் அவர்கள் ஒரு 5-10 மணித்துளைகள் நம்மளுடன் சிறப்புரையாற்றுவார்கள்.